Hi friends, welcome to our channel. இன்னைக்கு bracelet making class 7ல beadsum charmsum யூஸ் பண்ணி நம்ம bracelet எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். bracelet பண்ணுறதுக்கான மெட்டீரியலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு crystal tech elastic 0.8 எடுத்துருக்கிறேன். செகண்ட் ஒன் வந்து ஜெல்லி பீட்ஸ் வந்து டபுள் கலரில் எடுத்துருக்கிறேன். ஸோ தேர்ட் ஒன் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து ஸ்மால் சைஸு. இது பார்த்திங்கன்னா ஜம்ப் ரிங்ஸ் அண்டு சார்ம்ஸ். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேயர். ஸோ நம்ம வந்து ஜம்ப் ரிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுக்கு இந்த பிளேயர் யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ திங்ஸாக வந்து நமக்கு வந்து இந்த ப்ரேஸ்லெட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். இப்போ நம்ம ப்ரேஸ்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த சைஸில் ப்ரேஸ்லெட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து 7 இன்ச் ப்ரேஸ்லெட் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். நான் 7 இன்ச்சில் தான் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறது. நாளைக்கு நான் வந்து எலாஸ்டிக்கை வந்து நான் இப்போ கட் பண்ணலை. ஸோ கட் பண்ணாமல் நான் பீட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் தான் சார்ம்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம பீட்ஸை வந்து சென்டரில் இருந்தே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம 7 இன்ச் ப்ரேஸ்லெட்னால 7 இன்ச் வரைக்கும் நம்ம பீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு 4 ப்ளூ பீட்ஸ் வந்து சென்டரில் வர்றது மாதிரி வைக்கிறேன். இந்த 4 பீட்ஸ் வந்து நம்ம வச்ச பிறகு 2 சைட்லேயுமே வந்து கிறிஸ்டல் பீடு, அதுக்கு பிறகு ஒவ்வொரு 8 mm பீட்ஸும் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸும் வச்சு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற பீட்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 7.1 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம ப்ரேஸ்லெட் சைஸ் வந்து இதுதான். இந்த சைஸில் தான் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 சைடு எண்டுலேயுமே வந்து ப்ளூ கலர் பீட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நாட் போடும்போது அந்த ப்ளூ அந்த மாதிரி பேராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 8 mm பீட்ஸும் ஒரு கிறிஸ்டல் வச்சுருக்கிறதுனாலக்கு நான் எண்டில் வந்து ஒரு 8 mm பீட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் நம்ம வந்து அந்த ஜம்ப் ரிங்ஸும் சார்ம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதே பேட்டர்னில் இப்போ சென்டரில் சார்ம்ஸ் போட இடத்துல நம்ம 2 கிறிஸ்டல் பீட்ஸும் ஆட் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக்கில் இதில் இருக்கக்கூடிய இந்த பேட்டர்னை அப்படி நம்ம எலாஸ்டிக்கில் வந்து ஒவ்வொரு பீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏதாவது பீட்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 mm பீட்ஸும் ஒரு 8 mm பீட்ஸும் நான் வந்து ஒன் சைடு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் வந்து ப்ளூ கலர் வந்து நான் 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை சார்ம்ஸை வந்து அந்த ப்ளூ பீட்ஸுக்கு பக்கத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஜம்ப் ரிங்ஸை வந்து எடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பட்டர்ஃப்ளை சார்ம்ஸுக்கு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளாடி இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ வந்து எலாஸ்டிக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சார்ம்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து 2 கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த சார்ம்ஸோட சென்டரில் வந்து 2 கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சார்ம்ஸோட 2 சைட்லேயுமே வந்து நம்ம சின்ன பீட்ஸ் ஆட் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கிறிஸ்டல் பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு பீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா பீட்ஸையுமே வந்து நம்ம எலாஸ்டிக்கில் 1 by 1 ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து பீட்ஸை வந்து ஆட் பண்ணி எடுக்கணும். பீட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம இதில் வந்து நாட் போடணும். நாட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி நாட் போடணும் அப்படின்னு. நீங்கள் நாட் போடும்போது எலாஸ்டிக் கட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வாங்கியிருக்க அந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப நாளத்துக்கு முன்னே உள்ள எலாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரொம்ப இழுக்க முடியாது. இழுத்தோன்னு அது என்னாகும் அப்படின்னா கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எலாஸ்டிக்கில் ப்ரேஸ்லெட் வந்து பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போதே கொஞ்சம் லைட்டாக வந்து இழுத்தே பாருங்கள் எலாஸ்டிக் வந்து எந்த அளவுக்கு வந்து அது வலிஞ்சு கொடுக்குது அப்படின்னு. ஸோ நம்ம அந்த மாதிரி நாட் போட்ட பிறகு நீங்கள் இழுக்கணும். நல்லா இழுத்து பார்க்கணும் நம்ம போட்டிருக்க நாட் வந்து பிரியாமல் இருக்குதா அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம சார்ம்ஸ் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணதாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரேஸ்லெட்டுக்கு நீங்கள் ரேட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 75 ரூபாய்க்குள்ளாடி நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேலில் வந்து இந்த மெட்டீரியல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ரேட்டை விட நம்ம கம்மியாக கூட நம்ம சேல்ஸ் பண்ணதாக இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த ப்ரேஸ்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பீட்ஸுக்கு இடையில வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிறிஸ்டல் பீட்ஸுக்கு பதிலாக வேறு என்னென்ன பீட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம்.
இந்த ப்ரேஸ்லெட்டில் நம்ம ஒவ்வொரு பீட்ஸுக்கும் இடையில கோல்டு பீட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கோல்டு பீட்ஸும் நம்ம வந்து ஒவ்வொரு பீட்ஸுக்கு இடையில நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இதை தவிர வேறு எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சக்ரி, இப்போ இந்த இருக்கிற இந்த மாதிரியான சக்ரீஸ் வந்து நம்ம வந்து பீட்ஸுக்கு பதிலாக நம்ம ஆட் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஜம்ப் ரிங்ஸ் இருக்குல்ல, அதில் கூட நம்ம வந்து ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு பீட்ஸுக்கு இடையில நம்ம ஜம்ப் ரிங்ஸை ஆட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பீட்ஸில் ஆட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள் ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3 பீட்ஸ்லேயும் வந்து நான் ரிங் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் கிளியராக இல்லை, பட் ஆனால் டைரெக்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த சக்ரீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரியான பீட்ஸ் வந்து நம்ம இடையில ஆட் பண்ணும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி டல் ஆகிடும், கலர் வந்து உங்களுக்கு டல் ஆகிடும். அதனால தான் நம்ம இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம கிறிஸ்டல் பீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ சேம் அதே மாதிரியே இருக்கும் ப்ரேஸ்லெட்டு. இந்த மாதிரியான நம்ம கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலக்கு இந்த ப்ரேஸ்லெட் நம்ம வந்து நிறைய நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஈஸியாகவே அந்த கலர் வந்து டல் ஆகிடும். ஸோ இந்த 2 ப்ரேஸ்லெட்டையும் உங்களுக்கு எந்த ப்ரேஸ்லெட் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்க்குறதுக்கு ஈஸியாக பார்க்கலாம்.